அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எல்லா புகழும் அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாக. சாந்தியும் சமாதானமும் சர்தார் ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் வழிநடந்த உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், நல்லோர்கள், நாதாக்கள், இங்கே குழுமியிருக்கும் நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வின் அன்பும் அருளும் என்றென்றும் உண்டாகட்டுமாக. ஆமீன். சங்கைக்கு மிகுந்த மரியாதை குறித்தான மேலான பெரியவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாக்கியம் நிறைந்த உம்மத்துமார்களே, அல்லாஹ்வின் மகத்தான கிருபையால் இன்று சூரத்துல் அஅராஃப் என்கிற ஒரு சூறாவை நாம் தராவீஹ் தொழுகையிலே முழுமையாக ஓதுகின்றோம். அல்லாஹ் அந்த சூறாவுடைய தொடக்கத்தில் ஒரு வசனத்தை இப்படி பதிவு செய்வான், வல் வஸ்னு யௌமைதினில் ஹக். அந்த கியாமத் நாளையில் நியாய தராசை அல்லாஹ் எடுத்து வைப்பான். அதிலே யாருடைய நன்மையில் அந்த தராசு கனமாக இருக்குமோ அவர்கள் வெற்றியாளர்கள், யாருடைய தராசு கனமிழந்து இலகுவாக இருக்குமோ அவர்கள் நஷ்டமடைந்தவர்கள் என்று அல்லாஹ் குர்ஆனில் குறிப்பிடுகிறான். சகைக்குரியவர்களே, மறுமையில் அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா எந்த வகையிலும் மக்களுக்கு அநீதம் இழைத்துவிடக் கூடாது என்பதில் மிகுந்த கவனத்தோடு இருக்கிறார். இத்தனைக்கும் மறுமை நாளை பற்றி குர்ஆனின் வேறொரு வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, அன்றைய தினத்தில் அவன்தான் முழு அதிபதி, அவனை அன்றி வேறு யாரும் அங்கே பேசிட முடியாது. குர்ஆன் ஷரீஃபில் இன்னொரு ஆயத்தில் அல்லாஹ் சொல்லும் போது, அல் முல்கு யௌமைதின் லில்லாஹ், அன்றைய தினம் ஆட்சி, அதிகாரம், பவர் அனைத்தும் அல்லாஹ்வுக்கு. அவன் நினைத்தால் யாரையும் கண்டிக்கலாம், யாரையும் மன்னிக்கலாம். ஆனால் ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா கியாமத் நாளன்று அந்த தராசை வைத்து அளந்து எடை போட்டு யாருக்கு என்ன அமல் செய்திருக்கிறாரோ அதை கேட்கிறார்கள். சவாபுகள் கூட அல்லாஹ் அதிகப்படுத்தி தருவான். ஆனால் செய்த குற்றத்திற்கு அதிகமாக அல்லாஹ் தண்டிக்க மாட்டான். அல்லாஹ்வுடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, குற்றவாளிகளை அல்லாஹ் மன்னிக்கலாம், ஆனால் நிரபராதிகளை அல்லாஹ் ஒருபோதும் தண்டிப்பது. ஒருவர் நிரபராதியாக இருக்கிறார், அவர் கண்டிப்பாக அல்லாஹ்விடத்தில் தண்டிக்கப்பட மாட்டார். தமிழ்ல சொல்வார்களே, 1000 குற்றவாளிகள் தப்பிக்கலாம், ஆனால் ஒரு நிரபராதி கூட தண்டிக்கப்படுகிறார். ஆனால் துன்யாவில் எப்படி இருக்கு தெரியுமா? எல்லா குற்றவாளியும் தப்பிச்சிடறாங்க, நிரபராதிகளை யாராவது அபராத சட்டங்களை பிடித்து உள்ள போட்டு, இது உலக நடைமுறை. ஆனால் கியாமத் நாளையில் அல்லாஹ் திரும்ப திரும்ப சொல்வான், யாருக்கும் இந்த அநீதம் கிடைக்கப்படாது. எதனால அல்லாஹ் இப்படி தனக்குரிய முழு பவர் உள்ள அந்த நாளிலும் ஏன் நீதத்தையும் நேர்மையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், துன்யாவில் நம்முடைய நடைமுறையில், வாழ்க்கையில், கொடுக்கல் வாங்கலில், வியாபாரங்களில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது நியாயத்தை, நீதத்தை. அதிலே அநியாயங்களோ அதிலே அநீதங்களோ வெளிப்பட்டு விடக்கூடாது. இன்னைக்கு நியாயம் என்பது நியாய விலைக்கடைகளில் இல்லை, நீதம் என்பது நீதிமன்றங்களில் கூட இல்லை. ஆனால் அல்லாஹ் நம்மிடத்தில் என்ன எதிர்பார்க்கிறார்? நீங்கள் துன்யாவிலே நீதத்தோடு நேர்மையோடு நடந்து கொள்ளுங்கள். அப்படி நீங்கள் குற்றம் செய்தால் அந்த குற்றத்திற்கான தண்டனை இந்த துன்யாவிலே சிறந்து பார்ப்பதற்கு சற்று கடுமையாக இருக்கும். உதாரணமா, ஒரு உயிரை ஒருவர் கொன்றுவிட்டார் அநியாயமாக, அதற்கு பதிலாக இவருடைய உயிரை எடுக்கப்படும். வெளிப்படையில் பார்த்தா எப்படி இருக்கு? அவர் உயிரை அவர் கொண்டுட்டார், இவரை கொண்டுட்டு அவர் திரும்ப வர போறார் என்னெல்லாம் நமக்கு லாஜிக் பேசுறார். ஆனா குர்ஆன் சொல்லுது, வலக்கும் கிசாஸி ஹயாத்துல் யா உல் அல்பாப். நீங்கள் அறிவாளிகளாக இருந்தால் இது மாதிரியான கிசாஸிலே, பழிக்கும் பழி வாங்குவதிலே மற்ற சமூகத்தினுடைய வாழ்வு இருக்கிறது அல்லாஹ் என்று அல்லாஹ் குறிப்பிட்டார். ஒரு உயிர் பறிக்கப்பட்டாலும் கூட இனிமேல் இந்த மாதிரி அநியாயமாக கொலை செய்யக்கூடாது என்கிற அச்சமும் பயமும் சமூகத்தின் அனைத்து தரப்பு மக்களுக்கும் ஏற்படும். அதனால் கொலைகள் இல்லாமல். அதே போல் திருடினால் அந்த திருட்டினுடைய மதிப்பு சற்று கூடுதலாக, அது ஒரு கவனிக்கத்தக்க அளவில் இருந்தால் அவருடைய மணிக்கட்டு வெட்டப்படும். இது குர்ஆன் சொல்லக்கூடிய ஹதீஸ். இந்த மணிக்கட்டை வெட்டதுனால ஏதாவது ஆக போதா என்று சொன்னால், அந்த மனிதருக்கு வெளிப்படையில் பார்த்தால் மணிக்கட்டு இல்லாமல் போகும். ஆனால் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு திருட்டின் மீது ஒரு பயம் இருந்தால், விபச்சாரம் செய்தால் அவர் திருமணமான மனிதராக இருந்தால் கல்லெறிந்து கொல்லப்படுவார். இதெல்லாம் குர்ஆன் சொல்லப்படக்கூடிய ஹதீஸ். நாம் எதற்காக சொல்லுகிறோம் என்றால், இதிலே அல்லாஹ் தஆலா இந்த பயங்களை இந்த உம்மத்திற்கு வைத்திருக்கிறார். வெளிப்படையில் நமக்கு புரிவதில்லை. காரணம், துன்யாவிலே அல்லாஹ் அவன் வைத்துள்ள அத்துணை சட்டங்களிலே நீதமும் நேர்மையும் வெளிப்படுகிறது. அதே போல கொடுக்கல் வாங்கலில் நாம் ஏதேனும் கூடுதல் குறைகள் செய்தால் அதற்கு அல்லாஹ் எச்சரிக்கிறார்.
ஷுஐப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இந்த துன்யாவிலே தனது நபித்துவத்தில் செய்த புரட்சியே அதுதான். வேற எந்த வேலையும் அவங்க செய்யல. அல்லாஹ்வை ஒருவனுக்கு செல்லுங்கள், கொடுக்கல் வாங்கலும் சரியாக இருக்கு. வஅவுல் கைல வலா தகூனு மினல் முஃப்ஸிதீன். எடையை அளவை நீங்கள் சரியாக கொடுங்கள், குறை செய்யக்கூடிய மக்களில் ஆகாது. இது அவர் செய்த வாழ்நாள் புரட்சி. அந்த புரட்சியினுடைய முடிவிலே அந்த மக்கள் திருத்தவில்லை, அல்லாஹ்வின் அழிவுக்கு ஆளானார். ஏன்? நீதமும் நேர்மையும் நம்முடைய வார்த்தைகளில் மட்டுமல்ல, வாழ்க்கையினுடைய எல்லா நிலைகளிலும் வெளிப்பட வேண்டும். அது கியாமத் நாளையில் அல்லாஹ் தன்னுடைய நீதத்தின் மூலமாக நமக்கு பாடம் கொடுக்கிறார். நாளை கியாமத் நாளையில மனிதனுடைய தராசு சங்கையிலே அவனுடைய நன்மைகள் வைக்கப்படும். ஒன்று கூட விடுபடாது. எதுவும் ஒரு அண்மளவு நன்மை செய்தாலும் அதற்கான பலனை அவர் காணுவார். அண்மளவு தீமை செய்திருந்தாலும் அதற்கான விளைவையும் அவர் காட்டுவார். மறுபடி எந்த அளவுக்கு காவிரி சொல்வாங்க, என்ன இந்த ஏடு, இந்த பதிவேடு சரீரத்தும் உள்ள கவியத்துக்கு எதையும் விட்டு வைக்க மாட்டேங்குது. அப்படி எழுதிட்டு வந்திருக்குது. அவ்வளவு இந்த உலகத்தில் நம்ம செய்த எல்லாவற்றையும் தலைவர்கள் எழுதி பதிவு செஞ்சு கொண்டு வருவார். அதை பார்த்தோம், ஆச்சரியப்படுவாங்க. என்ன காரணம்? அன்றைய நாளில் அல்லாஹ் தனது நீதத்தை, நேர்மையை வெளிப்படுத்த வேண்டும் என்று விரும்பினார். அதை அப்படியே செய்ய காத்திருக்கிறார். ஹதீஸிலே ஒரு நிகழ்வு, நாளை கியாமத் நாளையிலே இந்த உம்மத்திலே ஒரு மனிதர் அழைக்கப்படுவார். இந்த உம்மத்தில் இன்னும் ஒரு மனிதர் அழைக்கப்படுவார். கியாமத் நாளை மக்கள் முன்னிலை அவருடைய செயலேடு அவர் முன்னால் நிறுத்தி வைக்கப்படும். கிட்டத்தட்ட 99 பிரதிகள் இருக்கு. இந்த குற்றவியல் பத்திரிகை பார்த்திருக்கலாம். அந்த சொல்லுவாங்க 182 பக்கங்கள், 200 பக்கங்கள், 300 பக்கங்கள் சொன்னார். அது மாதிரி நாளை கியாமத் நாளில மனிதனுடைய அந்த செயலேடுகளை அவனுக்கு முன்னால் வைக்கப்படுவது பல பிரதிகளாக இருக்கும். கிட்டத்தட்ட 99 ஏடுகள், 99 பிரதிகள் அவருடைய அந்த நன்மையினுடைய பதிவேடுகள் முன்னால் வைக்கப்படும். அது நன்மையினுடைய பதிவேடுகள், அது எல்லாமே தீமை. அவன் செய்த தீமைகளுடைய பதிவேடுகள் 99 இருக்கும். அப்படியே முன்னால் வச்சு பார்ப்போம். அதுவும் ஒவ்வொரு புக்கும் எப்படி இருக்குன்னு சொன்னா, மத்தல் வசல், நம்முடைய பார்வை எவ்வளவு தூரம் பார்க்க முடியுமோ அவ்வளவு தூரத்துக்கு மிகப்பெரிய ஒரு புத்தகமாக. அதையெல்லாம் பார்த்து அல்லாஹ் சொல்லுவானா, நீ செய்த இந்த குற்றங்களில் இன்னும் ஏதேனும் மறுக்கிறாயா? நான் செய்யல அப்படின்னாலும் சொல்றேன், அது துக்கிய விஷயங்கள் இல்லாது இதில் இன்னும் எதையாவது நீ மறுக்கிறாயா கேட்பாங்க. இல்லையா, நான் எதையும் மறுக்கிறேன். சரி, என்னுடைய வேலையாக ரைட்டர்ஸ், எழுத்தாளர்கள் ஏதாவது மனப்பாடு செஞ்சிருக்காங்க நினைக்கிறியா? ஏன் செஞ்சாங்க நினைக்கிறியா? இல்லையா, அவங்க அப்படின்னா ஒண்ணு செய்யல, செஞ்சாங்க. சரி, ஏதாவது தங்கலம் இருக்குதா? தெரியாம செஞ்சுட்டா அல்லது அப்படி இப்படி எந்த தங்கலும் இல்லையா அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த அடியார் அப்படியே பயந்து போய், இதுக்கு மேல நமக்கு கண்டிப்பாக விடிவு இல்லை, விடியல் இல்லை, தண்டனை தான் என்று நினைக்கிற போது ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா சொல்வார், பலா, ஏன் உனக்கு நன்மை இல்லை என்று நினைக்கிறார்? இருக்கிறது. இன்னலக இந்தனா ஹஸனாத்தி, நம்முடைய தனி பிரதியில உனக்கான நன்மைகள் இருக்குது என்று சொல்லி, இன்றைக்கு தினம் உனக்கு எந்த அநீதமும் இழைக்கப்படாது என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு துண்டு சீட்டை கொண்டு வரும். பாக்கெட்ல வந்து நம்ம எடுக்கிற துண்டு சீட்டை அங்கே கொண்டு வரும். அந்த துண்டு சீட்டில என்ன இருக்கும்? அவர் ஓதிய ஒரு ஷஹாதத்துடைய கலிமா, ஷஹாதத் லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றோ அல்லது அஷ்ஹது லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மது ரசூலுல்லாஹ் என்றோ அவர் ஓதிய ஒரு கலிமா அந்த துண்டு சீட்டிலே இருக்கு. நாம் அடிக்கடி தாலிக்காக ஹதீஸை கேட்டு, ஒரு துண்டு சீட்டிலே அவர் ஓதிய கலிமாவை எழுதி வைக்கப்பட்டிருக்கும். அப்போ அவருடைய தீமைகள் எல்லாம் பல ஏடுகளாக இருக்கும். அப்போ இவர் நினைப்பாங்க, இவ்வளவு பெரிய கனமான ஏடுகளுக்கு முன்னால் இந்த துண்டு சீட்டு நம்மளை காப்பாத்திரா போதும், இது ஏதாவது வேண்டி தருவோம் அப்படின்னு அவர் நினைக்கும் போது, அப்போ அல்லாஹ் சொல்வாங்க, உனக்கு அநீதம் இழைக்கப்படாது, உனக்கு அநீதம் இழைக்கப்படாது என்று அல்லாஹ் பகிரங்கமாக சொன்ன பிறகு தராசினுடைய ஒரு தட்டிலே அந்த 99 புத்தகங்களை வைக்கப்படும். மற்றொரு தட்டிலே இந்த சீட்டை வைக்கப்படும். ஷஹாதத் லா இலாஹ இல்லல்லாஹ் சீட்டை வைக்கப்படும். இதுதான் கணத்தில் அப்படியே கீழே போகும். அது கனவிலிருந்து மேலே செல்லும். அப்பொழுது அந்த அடியார் அவ்வளவு சந்தோஷம். இதற்காக ஹதீஸிலே இப்படி எல்லாம் பதிவுகளை சொன்னால், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா நீதமானவன், நேர்மையானவன், வறுமையில் தன்னுடைய நேர்மையை அவன் வெளிப்படுத்த காத்திருக்கிறான். துன்யாவிலே நம்மிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது எல்லா நிலையிலும் மிகச் சரியாக நடந்து கொள்ள வேண்டும்.
ஒருவருடைய நிலம், ஒருவருடைய பொருளை நாம் அநியாயமாக எடுத்தால் அதற்கான விலையை கடுமையாக மறுமையில் சந்திக்க நேரும். நாம் நினைக்கிறோம் ஒரு தோன்றுதல் எடுத்திருக்கிறோம் அவருடைய நிலத்துல. ஹதீஸ்ல வருது, ஒரு ஜான் அளவு அடுத்தவரின் நிலத்தை ஒருவர் அபகரித்தால் அவர் கிட்டத்தட்ட பூமிக்கு கீழே உருவாக்கப்படுவார், 7 பூமிக்கு கீழே அவர்களுக்கு செல்லப்படுவார் என்ற ஹதீஸுக்கான இப்படி பல செய்திகளை நாம் கேட்கிறோம். குர்ஆன் மிக தெளிவாக சொல்கிறது, ஒல் வஸ்னு யௌமைஇதின் ஹக். அல்லாஹ் தஆலாவிடத்திலே நியாயத்தராசு இருக்கிறது என்று சொன்னால் அந்த நியாயத்தையும் நீதத்தையும் நாம் துனியாவிலே எல்லா நிலையிலும் வெளிப்படுத்தி வாழ்கிறோம். முஃமின்கள் அப்படின்னு சொன்னா அப்படிப்பட்ட அநீதங்கள் வேற மக்களுக்கு செய்திடவே கூடாது. அதுவெல்லாம் வறுமைகளை நமக்கு இருள்களாக மாறிவிடும் என்று ஹதீஸ் காட்டப்படுகிறது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவன் காலத்தின் பிரகாரம் வாழுகிற தௌஃபீக் தந்தருவானாக. நம்முடைய சொற்களில், நம்முடைய செயல்பாடுகளில், நம்முடைய கொடுக்கல் வாங்கலில் நீதம் நேர்மை வெளிப்பட அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லம்.